ஒரு பெரிய நகரத்தின் ஓரத்தில் சிறிய வீட்டில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கை மிகவும் சாதாரணமானது. காலை எழுந்ததும் மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு நகரம் முழுவதும் சுற்றி டெலிவரி வேலை செய்தான். ஒரு வீட்டில் உணவு, ஒரு அலுவலகத்தில் பார்சல், இப்படி நாள் முழுவதும் வேலை செய்து மாலை வீட்டிற்கு திரும்புவான். அவனுடன் வாழ்ந்தது அவன் வயதான அம்மா மட்டும். பணம் அதிகமில்லை, ஆனால் மனசு நல்லது. அருண் எப்போதும் ஒரு விஷயம் சொல்லுவான். ஒரு நாள் நான் பெரிய மனிதனாகணும். ஆனால் அது எப்படி நடக்கும் என்று அவனுக்கே தெரியாது. ஒரு நாள் காலை அருணுக்கு ஒரு வித்தியாசமான டெலிவரி வந்தது. அது ஒரு சாதாரண வீடு இல்லை. அது அந்த நாட்டின் மிகப்பெரிய அரண்மனை. அருண் அரண்மனைக்கு சென்றபோது பாதுகாப்பு அதிகாரிகள் அவனை நிறுத்தினார்கள். அவன் டெலிவரி பார்சலை கொடுத்தான். ஆனால் அவர்கள் அவனை வெளியே அனுப்பவில்லை. ராஜா உங்களை பார்க்க சொல்கிறார் என்றார்கள். அருண் அதிர்ச்சியில் உறைந்தான். என்னை ராஜா பார்க்க வேண்டுமா? சில நேரம் கழித்து அவன் அரண்மனைக்குள் அழைத்து செல்லப்பட்டான். அங்கு வயதான மன்னர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். மன்னர் மெதுவாக சிரித்தார். உன் பெயர் என்ன என்று கேட்டார். அருண் என்று அவன் மெதுவாக சொன்னான். மன்னர் சில நிமிடம் அவனை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு ஒரு வித்தியாசமான விஷயம் சொன்னார். நாளை ஒரு நாள் மட்டும் நீ இந்த நாட்டின் ராஜாவாக இருக்கணும். அருண் அதிர்ச்சியில் பேசவே முடியவில்லை. நான் ஒரு டெலிவரி பையன்தான். நான் எப்படி ராஜாவாக இருக்க முடியும்? மன்னர் சிரித்தார். அதனால்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அடுத்த நாள் காலை அருணுக்கு ராஜா உடை அணிவித்தார்கள். பெரிய கிரீடம், அரச உடை, பெரிய அரண்மனை. அருண் கண்ணாடியில் தன்னையே பார்த்து ஆச்சரியப்பட்டான். இது உண்மையா என்று அவன் நினைத்தான். அரண்மனை வாசலில் மக்கள் அனைவரும் ராஜா வாழ்க என்று கத்தினார்கள். முதலில் அருணுக்கு அது ஒரு விளையாட்டு போல இருந்தது. ஆனால் சில மணி நேரத்தில் அவனுக்கு உண்மை புரிய ஆரம்பித்தது. முதல் கூட்டத்தில் ஒரு வயதான விவசாயி வந்தான். அவன் கண்ணீர் விட்டுக்கொண்டே பேசினான். ராஜா, மழை இல்லை. எங்கள் நிலம் காய்ந்து போய்விட்டது. எங்களுக்கு உதவி வேண்டும். அருண் அதிர்ச்சியடைந்தான். அவன் அமைச்சர்களை பார்த்து கேட்டான். விவசாயிகளுக்கு உதவி செய்ய அரசு பணம் கொடுக்கவில்லையா? அமைச்சர்கள் அமைதியாக இருந்தார்கள். சில நேரத்தில் அருண் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடித்தான். அந்த பணம் மக்களுக்கு செல்லவே இல்லை. சில அமைச்சர்கள் அதை திருடி வைத்திருந்தார்கள். அருணுக்கு கோபம் வந்தது. அவன் உடனே சொன்னான். அந்த அமைச்சரை கைது செய்யுங்கள். அரண்மனை முழுவதும் அமைதி நிலவியது. ஒரு நாள் ராஜா இப்படி செய்வான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. மாலை நேரத்தில் ஒரு பெண் அரண்மனைக்கு வந்தாள். அவள் அழுது கொண்டிருந்தாள். என் கணவர் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் அவர் சிறையில் இருக்கிறார். அருண் உடனே விசாரணை செய்ய சொன்னான். பின்னர் தெரிந்தது, ஒரு பெரிய அரசியல் தலைவர் தன் தவறை மறைக்க அந்த மனிதனை பொய்யாக சிறையில் அடைத்திருந்தான். அருண் உடனே உத்தரவு கொடுத்தான். அவரை உடனே விடுவிக்கவும். அந்த இரவு அருண் அரண்மனையில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது சில அமைச்சர்கள் பேசுவது அவன் காதில் விழுந்தது. இந்த டெலிவரி பையன் எல்லா ஊழலையும் வெளியில் கொண்டு வரப்போகிறான். நாளைக்குள் அவனை நீக்க வேண்டும். அவர்கள் அருணை கொல்ல திட்டமிட்டார்கள். அருண் அதை கேட்டான். ஆனால் அவன் பயப்படவில்லை. அடுத்த நாள் காலை அருணின் ராஜா பதவி முடியும் நாள். அவன் கடைசி உரை பேசினான். இந்த நாட்டின் உண்மையான ராஜா நான் இல்லை. இந்த நாட்டின் ராஜா மக்கள். அவன் ஊழல் செய்த அமைச்சர்களை கைது செய்ய உத்தரவிட்டான். மக்கள் அனைவரும் கைதட்டினார்கள். அந்த ஒரு நாள் முடிந்தது. அருண் மீண்டும் தனது பழைய வாழ்க்கைக்கு திரும்பினான். மீண்டும் டெலிவரி வேலை. ஒரு நாள் ஒரு சிறிய குழந்தை அவனை கேட்டது. அண்ணா, நீ உண்மையில் ராஜாவா? அருண் சிரித்தான். நான் ராஜா இல்லை. ஆனா நல்ல மனசு இருந்தால் ஒவ்வொருவரும் ராஜாவாக இருக்கலாம். அந்த நாள் முதல் அருண் ஒரு சாதாரண மனிதன் இல்லை. மக்கள் மனதில் அவன் என்றும் ஒரு ராஜாதான்.